வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து நம்ம டெல்டா பிஎல்சி ப்ரோக்ராமிங்ல பிளாக் மூவ் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நார்மலா மூவ் பல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பி மூவ்னு சொல்றாங்க. ஸோ பி மூவ்ல நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா அப்படின்றது கிடையாது, டின்றது வராது. பிளாக் மூவ் பல்ஸ்ன்றது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் மூவ்ல ஜஸ்ட் பிளாக் மூவ் பல்ஸ். அதுல யூஸ் பண்ற ஆப்ரண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எஸ், அப்புறம் டி, அப்புறம் என். இதுல ஃபங்க்ஷன் வந்து பிளாக் மூவ் பண்றது. அதாவது இது எப்படி வந்து பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்புட் சாட்டிஸ்ஃபை ஆனதும் ஒரு பிளாக்ல இருக்க வேல்யூ கொண்டு போயிட்டு இன்னொரு செட் ஆஃப் பிளாக்ல வந்து ஸ்டோர் பண்ணும். நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் டிவைசஸ் கொடுக்குறோமோ, ரேஞ்ச் கொடுக்குறோமோ, அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ என்னன்றது ரேஞ்ச் ஆஃப் என், 1ல இருந்து 512 வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். இதுல எஸ்ன்றது ஸ்டார்ட் ஆஃப் சோர்ஸ் டிவைசஸ், அதாவது நம்ம எங்க இருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. டின்றது டெஸ்டினேஷன், எந்த இடத்துக்கு நம்ம அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்றது நம்பர் ஆஃப் டேட்டா டு பி மூவ், நம்ம சோர்ஸ்ல இருந்து எவ்வளவு டேட்டாவை நான் வந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ல வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. பி மூவ் D0 D20 K4 இருக்கு. நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, இங்கேயே வந்துட்டு நான் ஜஸ்ட் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு B move, black move, D0, அப்புறம் D20, K4. K4ன்றது நம்பர் ஆஃப் ரேஞ்ச் வந்து சொல்றோம், நம்பர் ஆஃப் டேட்டா. இப்போ K4 கொடுத்தா அப்படின்னா D0, D1, D2, D3. K10 கொடுத்தனா D0 இருந்து D9 வரைக்கும். K2 கொடுத்தனா D0, D1 மட்டும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்க மீன் பண்ணுது. ஸோ நான் இப்போ வந்து K4னு கொடுத்துருக்கேன். D0ல இருக்க D0ல இருந்து D20க்கு நான் வந்து 4 ரெஜிஸ்டர்ல இருந்து டேட்டாவை மூவ் பண்ண போறேன். எப்போ இந்த X5 என்ற இன்புட் வந்ததும் எனக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்க போகுது. இப்போ நம்ம இதை சிமுலேட் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணதும் எனக்கு இப்போ D0ல இருந்து D20க்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதில் சேஞ்ச் ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்துட்டு D0ல நான் வந்து 25 ஒரு இன்புட் கொடுக்குறேன். K25 கொடுக்கணும், ஜஸ்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த 25ன்றது மூவ் ஆயிடுச்சு. ஸோ D0 அடுத்து வந்து D1ல ஒரு 40 கொடுக்குறேன். இப்போ D1ல 40 வந்து போயிருக்கு. D0 D1ல, அப்புறம் D2ல 46ன்ற ஒரு வேல்யூ வந்து கொடுத்துட்டேன். அடுத்து D3, இதுல வந்து 49. ஸோ 4 வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போ 4 வேல்யூமே வந்து நமக்கு இப்போ D20ல மூவ் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் D4லயும் சம் வேல்யூ கொடுக்குறேன், மூவ் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். இங்க வந்து 41. ஓகே, இப்போ D4லயுமே ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். இது வந்து D20. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இந்த D20, D21, D22, D23 இதுல இருக்க வேல்யூஸை மானிட்டர் பண்றதுக்காக ஜஸ்ட் இந்த ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை எனேபிள் பண்ணிட்டு நான் வந்து இப்போ சேஞ்ச் ப்ரெசன்ட் வேல்யூ கொடுக்குறேன். இப்போ D0ல K25 கொடுக்குறேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு இந்த D20ல மூவ் ஆயிடுச்சு. இப்போ D1ல நான் வந்து இன்னொரு வேல்யூ வந்து கொடுக்குறேன். இங்க வந்து 28 கொடுக்குறேன். ஸோ இங்க பாருங்க D21ல 28ன்றது மூவ் ஆயிடுச்சு. இப்போ D3ல ஒரு 286 கொடுக்குறேன். இங்க பாருங்க D3ல 286 மூவ் ஆயிடுச்சு. D23, அதாவது D3ல D23. இப்போ D2ல வந்து 2866 கொடுக்குறேன். சாரி, D2ல 286 கொடுக்குறேன். இங்க மூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து நம்ம K4 கொடுத்துருக்கோம். ஸோ அதனால D0ல இருந்து D1, D2, D3, அதாவது D20, D21, D22, D23 இந்த 4 ரெஜிஸ்டருக்கும் டேட்டா வந்து மூவ் ஆகும். ஒரு பிளாக்கா வந்து நம்ம மூவ் பண்றோம். இது நம்ம சிமுலேஷன்ல தான் நான் மேல வேல்யூ கொடுக்குறேன். சப்போஸ் நம்ம PLCல ஆட்டோமேட்டிக்கா 4 ரெஜிஸ்டர் வேல்யூ இருக்கும். அந்த 4 ரெஜிஸ்டர்ல இருக்க வேல்யூ மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிளாக் மூவ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.